மட்டும்தான் திமுகவுக்கு நேர் எதிர். அதனால் நானே சொல்கிறேன், நீங்கள் போய் ஓய்வு எடுத்துகிட்டு முதல்ல உடம்பை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் மாறின பிறகு கூட நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாமேன்றப்ப அண்ணா அதை வந்து ரொம்ப யோசித்து அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே சைலண்ட்டாக விட்டுறாரு. அது மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. அப்படியே விட்டுட்டு வேலை செய்துட்டு கொண்டு இருக்கும்போது தான் விருதுநகர் எங்கேயோ ஒரு பக்கத்தில் இடைத்தேர்தல் வருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிடுகிறார். வரலாறு நல்லா கவனிங்க. எந்த அறிஞர் அண்ணாவை அக்கறை எடுத்துக்கிட்டு அரசு மருத்துவமனையில் போய் நேரடியாக விசாரித்து மருத்துவர்கிட்ட சண்டை போட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டு இவர் வந்து மக்களோட சொத்து, முக்கியமான ஒரு நபரை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன செய்துட்டு இருக்கிறீங்கன்னு விசாரித்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சுட்டு மத்திய அரசோடு பேசி அதுக்கான எல்லா நடவடிக்கையும் செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி உடல்நலத்தை திரும்ப கொண்டு வந்து அந்த நலமுடன் இங்கே கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்த அந்த காமராஜை தோற்கடிப்பதற்காக கருணாநிதி செய்த ஒரு நயவஞ்சகம் என்ன தெரியுங்களா? அண்ணா அவர்களை அதிக வெளிச்சத்தில் வச்சுக்கிட்டு பெருந்தலைவர் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சாரம், அண்ணா பேசுவதை போல ஒரு பிரச்சாரம் அதிக வெளிச்சத்தில் போட்டு வந்து எடுத்து முடித்து போட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. தேர்தல் முடிவு வருது, அது வேற விஷயம். அப்படி படந்த கொஞ்ச நாளில் வந்து அவர் வந்து மறைஞ்சிறார் அண்ணா. இந்த விடயம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பகுதி இதில் இருக்குது. என்னன்னா, நெல்லை புகாரின்னு பழைய காங்கிரஸ் ஆட்களை கேட்டால் சொல்லுவாங்க. சரியான ஒரு பேச்சாளர். அவர் ஒரு முறை மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, அறிஞர் அண்ணாவை கொலை செய்தது, திட்டமிட்டு கொலை செய்தது கருணாநிதி தான். ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். அவர் குறிப்பிட்ட இடத்துல தான் இருந்திருக்கணும், குறிப்பிட்ட வெளிச்சத்தில் இருந்திருக்கணும், லைட் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக அவர் ஏதோ செய்து இந்த மாதிரி திட்டமிட்டு செய்ததே கருணாநிதி தானே. அளவுக்கு மீறி நிறைய பேசுகிறார், விலக்கி நிறைய பேசுகிறார். எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த விடயங்களை விலக்கி பேசி அண்ணாதுரையை கொன்றது கருணாநிதி தான், ஒரே கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி அவர் ஏதோ பேச உடனே இவருக்கு வந்து மான ரோஷம் வந்து கருணாநிதி அவர்கள் டெஃபர்மேஷன் கேஸு யார், நெல்லை புகாரி மேலே. நல்லா கவனிங்க. மான நஷ்டஈடு வழக்கு, என் மீது அவதூறாக பேசுகிறார், அண்ணாதுரையை நான் இப்படி திட்டமிட்டு செய்தேன் என்று சொல்கிறார்னு அவதூறு வழக்குக்காக வாதாடினது மார்ட்டின்னு சொல்லிட்டு அவர் அப்போ காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கிற பிரதான ஒரு வழக்கறிஞரும் கூட. நெல்லை புகாரி காங்கிரஸ்காரருக்காக மார்ட்டின் வந்து வழக்காடுகிறார். இதான் முக்கியமாக கவனிக்கணும். வழக்காடும்போது இந்த டெஃபர்மேஷன் கேஸு கருணாநிதி தரப்பில் ஆர்குமெண்ட், ஒரு தரப்பில் ஆர்குமெண்ட் நடக்கும்போது ஒன்றும் இல்லை, ஒரு தரப்பு வழக்கறிஞர் சொல்ல, நெல்லை புகாரி தரப்பு வழக்கறிஞர் மார்ட்டின் எம்எல்ஏ அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த டாக்டர் மில்லர் அமெரிக்காவில் அறிஞர் அண்ணாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருல, அவரை நேரடியாக சம்மன் கொடுத்து இங்கே அழைங்க. அவர் என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தாருன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும், விசாரணைக்கு அது ரொம்ப முக்கிய பகுதி. அதனால் டாக்டர் மில்லருக்கு சம்மன் கொடுக்க வேண்டும் என்று வாதிடுகிறார். அவ்வளவு தான். உண்மையை சொன்னால் ஆடி போனார் கருணாநிதி.